குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4:05 ஆகுது. நானாவை கூப்பிட வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். எப்போவுமே 4:15 4:20க்கு தான் வேன் வரும். நான் வழக்கமாக 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் முன்னாடி போய் நிற்கிறது எனக்கு ஒரு பழக்கமாகிடுச்சு. நம்ம வீட்டு பக்கத்தில் மேஃப்ளவர் இருக்குது பாருங்கள். இங்கே இது வச்சு நாங்கள் சின்ன வயசில் நெயில் வச்சு விளையாடுவோம். நானாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. வீட்டு பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் இருக்குங்க. அதுக்கு 2 ஸ்டெப் நடந்தால் ஒரு முருங்கை மரம் இருக்குது. அங்கே ஒரு மரம் தெரியுதுல்ல, அது ஒரு வேப்ப மரம் தாங்க. அதுக்கு கீழே தான் நான் நிற்பேன். ஏன்னா அதுக்கடுத்து நிழல் இல்லை. நானும் வரதுக்காக வெயிட் பண்ணுவேன். அவர் வேன் அங்கே தூரத்தில் தெரியுதுல்ல, அங்கே தான் வரும். அது வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேங்க. நேற்று போட்ட வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. என்னோடய அப்பா, அம்மா, அக்கா, என்னோடய பாப்பா, என் நானா கிட்ட கூட சொல்லி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நானா வந்துட்டார். எல்லா வேலையும் முடிஞ்சது. ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவருக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அவர் ரொம்ப சமத்தா குட் பாயாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டாரு. எங்கள் வீட்டுக்கு வெளியில் தூரத்தில் அங்கே பாருங்கள் ஆடு தெரிஞ்சது. அங்கே போகணுன்னு சொன்னால் அதனால் நானாக கூட்டிகிட்டு போனேன் நான். அவன் ஆக்குட்டின்னு சொல்லுவான் சின்ன வயசுலேருந்து. ஆக்குட்டியை பார்க்கறதுக்காக நானும் நானாவும் போயிட்டுருக்கோம். அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு. அதுக்காக நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நான் நைட்டு கூட யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வியூஸ் போடுறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இது புதுசாகவும் இருந்தது. அது சின்ன சின்ன சந்தோஷம் தானே. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நம்ம நானாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நானா ரொம்ப சேட்டை பண்ணார். இந்த பாருங்க கோவமா நின்றுட்டாரு. ஏன்னா நான் திட்டிட்டேன். முன்னாடி போகக்கூடாது வண்டிலாம் வருதுன்னு. அதுக்கப்புறம் சாரி கேட்டேன். 1000 டைம் சாரி கேட்குறேன்னு சொன்னார். சாரி கேட்டதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. அங்கே போய் ஆக்குட்டிகிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தார். அது மேலே ஒரு குருவி உட்காந்துருக்கல, இவர் சூச்சோன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே ஒரு வாக்கிங் போய் பக்கத்தில் அக்கா வீடு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு கோவில் இருக்குது. எப்பவும் சாமி கும்பிடுவேன். நிலாவை பார்த்துக்கிட்டே நடந்து அப்படியே ஜாலியாக வந்துட்டோம். நானாவும் நல்லா காற்றடிச்சதுங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நானாவும் பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்தோம். வீடியோக்கு அந்த லைக்ஸ்லாம் சொல்லிட்டு வந்தேன்.